ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஒரு வருடத்தில் ₹699 10 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் பாலிசியை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த இன்சூரன்ஸ் கவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. கூடவே இந்தியா போஸ்ட் பேங்க் மூலமாக இன்சூரன்ஸ் பாலிசியும் வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் குரூப் ஆக்சிடென்ட் கார்டு பாலிசிங்கிற பெயரில் டாடா ஏஏஜி வித் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் பொதுமக்களுக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசியை வழங்குறாங்க. இந்த பாலிசியில் ஒரு வருடத்திற்கு ₹699 நீங்கள் செலுத்தினா போதும் ஆக்சிடென்டல் கவராக 10 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. இந்த பாலிசியை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் தங்களுடைய கஸ்டமர்களுக்காக வழங்குறாங்க. 18 வயதிலிருந்து 65 வயதுக்குள்ள நபர்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் இந்த பாலிசியை வாங்கலாம். இந்த பாலிசியினுடைய கால அளவு 1 வருடம். அதாவது ஒவ்வொரு வருடமும் ₹699 செலுத்தி இந்த பாலிசியை நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த பாலிசியை எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன கவரேஜ் வழங்குறாங்கிறத பார்க்கலாம். ஆக்சிடென்டல் டெத். இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசி ஹோல்டர் ஆக்சிடென்ட்னால இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினிக்கு இந்த பாலிசியின் மூலமாக சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் ரூபாயை மொத்தமாக வழங்குறாங்க. ஆக்சிடென்டல் டெத் மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட்னால பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி, அதாவது ஊனமானாலும் இந்த பாலிசியின் மூலமாக 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் வழங்குறாங்க. நெக்ஸ்ட் பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி. ஆக்சிடென்ட் மூலமாக உடல் பாகத்தினுடைய ஒரு பகுதி ஊனமானாலும் இந்த சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் ரூபாயை மொத்தமாக நாமினிக்கு வழங்குறாங்க. ஆக்சிடென்டல் டிஸ்மெம்பர்மெண்ட். ஆக்சிடென்ட் மூலமாக உறுப்பு சிதைவு ஏற்பட்டாலும் அவங்களுடைய நாமினிக்கு இந்த பாலிசியினுடைய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் ரூபாயை மொத்தமாக வழங்குறாங்க. அடுத்து ஆக்சிடென்டல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலினுடைய கிளைம் அமௌண்ட் அல்லது 1 லட்சம் ரூபாய், இந்த 2 அமௌண்ட்டில் எது குறைவான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. அடுத்து ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். ஆம்புலன்ஸ் சர்வீசஸாக 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. அடுத்து கோமா. ஆக்சிடென்ட் மூலமாக பாலிசி ஹோல்டர் கோமா ஸ்டேஜுக்கு போனாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் 1 லட்சம் ரூபாய் உடனே வழங்குறாங்க, ஒன் டைம் பெனிஃபிட்டாக. நெக்ஸ்ட் காமன் டிசாஸ்டர் பெனிஃபிட். பொதுவான பேரிடர் மூலமாக பாலிசி ஹோல்டர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா இந்த பாலிசியின் மூலமாக 50,000 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. அடுத்து எஜுகேஷன் பெனிஃபிட். எஜுகேஷன் பெனிஃபிட்டாக பாலிசி ஹோல்டரினுடைய 2 குழந்தைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. அடுத்து எவாக்குவேஷன் பெனிஃபிட். பாலிசி ஹோல்டர் தங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு பில்டிங்கில் வேலை பார்த்து அந்த பில்டிங்க்கு எதுவாகி அந்த நபர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 5,000 ரூபாய் இந்த பாலிசி மூலமாக எவாக்குவேஷன் பெனிஃபிட் வழங்குறாங்க. அடுத்து ஃபேமிலி டிரான்ஸ்போரேஷன் பெனிஃபிட். ஃபேமிலி டிரான்ஸ்போரேஷன் பெனிஃபிட்டாக அதிகபட்சமாக 30,000 ரூபாய் அல்லது ஆக்சுவல் கிளைம், இந்த 2 அமௌண்ட்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பாலிசி ஹோல்டருக்கு வழங்குறாங்க. அடுத்து ஃபினரல் பெனிஃபிட். பாலிசி ஹோல்டர் இன்கேஸ் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபினரல் பெனிஃபிட்காக 5,000 ரூபாய் வழங்குறாங்க. இன் ஹாஸ்பிட்டல் டெய்லி கேஷ். பாலிசி ஹோல்டருக்கு ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா முதல் 10 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 1000 ரூபாய் இன் ஹாஸ்பிட்டல் டெய்லி கேஷாக வழங்குறாங்க. இந்த பாலிசியில் என்னென்ன வகையான இறப்புகளை கவர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைடு. பாலிசி ஹோல்டர் சூசைட் பண்ணி இறந்தாங்க அப்படின்னா இந்த பாலிசியின் மூலமாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. ரெண்டாவதாக மிலிட்டரி சர்வீஸ் ஆர் ஆப்ரேஷன். பாலிசி ஹோல்டர் மிலிட்டரியில் சர்வீஸ் பண்ணி ஆப்ரேஷன் அல்லது வாரில் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பாலிசியின் மூலமாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. அடுத்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் செயல்பட்டு பாலிசி ஹோல்டர் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பாலிசியின் மூலமாக எந்த விதமான பயனும் இல்லை. நெக்ஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், டிசீஸ், எய்ட்ஸ், டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் பாலிசி ஹோல்டர் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பாலிசியின் மூலமாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒன்ஸ் இந்த பாலிசி எடுத்ததுக்கப்புறம் பாலிசியினுடைய கால அளவில் பாலிசி ஹோல்டர் ஆக்சிடென்ட் மூலமாக இறந்தாங்க அப்படின்னா கிளைம் ப்ரொசீஜரை எப்படி நீங்கள் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எஸ்எம்எஸ் மூலமாக இந்த பாலிசிக்கான கிளைம் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய மொபைலில் CLAIMS அப்படின்னு டைப் பண்ணி 561618 நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணலாம். அல்லது கம்பெனியினுடைய 24/7 ஹெல்ப்லைன் நம்பரான 180026677780 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கிளைமை நீங்கள் ரைஸ் பண்ணலாம். அல்லது இமெயில் மூலமாகவும் தெரிவிக்கலாம். இமெயில் அட்ரஸாக general.claims@tataag.com.
பாலிசியை நீங்கள் ரைஸ் பண்ணுறதுக்கு ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸாக பாலிசி ஷெட்யூல் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்சூரன்ஸ், பாலிசி வாங்கினீங்க அப்படின்னா இந்த பாலிசிக்கான சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட். அடுத்து நேம் ஆஃப் இன்ஜூர்டு பர்சன், டேட் அண்ட் டைம் ஆஃப் லாஸ், லொகேஷன் ஆஃப் இன்சிடென்ட், நேச்சர் ஆஃப் இன்ஜுரி ஆக்சிடென்ட், பாலிசி கவரேஜ் அண்டர் விச் கிளைம் இஸ் ப்ரிஃபர்டு, நேம் ஆஃப் ஹாஸ்பிட்டல், டாக்டர், வேர் ட்ரீட்மெண்ட் டேக்கன், நேம், லொகேஷன் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் இஃப் கேஸ் இஸ் ரிப்போர்ட்டட் வித் போலீஸ், இமெயில் ஐடி, மொபைல், டெலிஃபோன் நம்பர் ஆஃப் இன்சூர்டு பர்சன். ஸோ இந்த டேட்டா எல்லாமே நீங்கள் கிளைம் ப்ராசஸ்க்கு நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக ஒரு வருடத்தில் 699 ரூபாயில் 10 லட்சம் ரூபாய்க்கான ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் வழங்குறாங்க. இந்த பாலிசியை நீங்கள் எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஐபிபிபி பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.